Hi friends, how to cook samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது vadai. இந்த வடை அரிசி மாவுல நம்ம எப்படி சூப்பரா உளுந்த வடை மாதிரியே செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு நல்லா மேலே கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் எவ்வளவு சூப்பரா நம்ம வடை வந்திருக்குன்னு. இந்த வடையை செய்யறதுக்கு நம்ம இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுல்ல 1 கப் அளவு அரிசி மாவு நான் எடுத்துக்கிறேன். மாவு சேர்த்ததும் நான் இப்போ தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் புளிச்ச தயிரா இருந்தா கம்மி பண்ணிக்கோங்க, இல்லைனா 1/2 கப் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து பிளெண்டர் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைனா கரண்டியில் கூட சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த தண்ணியில் நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் நம்ம கரைச்ச மாவை சேர்த்துக்கலாம். மாவு ஃபுல்லாக சேர்த்ததும் கிளறி விடலாம். அடி பிடிக்காமல் கை விடாமல் கிளறிட்டே இருங்க. நான் 1 ஸ்பூன் நெய் எடுக்கிறேன், ஒட்டாமல் வரதுக்காக. நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக நல்லா டர்ன் பண்ணால் பந்து மாதிரி இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போது ஒரு பேனில் நம்ம எண்ணெயை ஊற்றி வடை பொரிச்சி எடுக்கிற அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சிட்டு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா ஒன்றா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். 1 கப் வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக 2 வெங்காயம் கட் பண்ணி, 4லேருந்து 5 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கருவேப்பிலை, சீரகம் 1 ஸ்பூன். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். நம்ம மாவுலேயே உப்பு போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். நல்லா ஒன்றா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பால் ஷேப்பில் நம்ம மாவு எடுத்து உருட்டி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி வடை ஷேப்புக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக நம்ம வடை மாவு ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இந்த மாதிரி எல்லா அரிசி மாவையும் நம்ம செஞ்சு வச்சுருக்க வடை மாவு போல் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நான் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப தீய வச்சிட்டோன்னா கருகி போயிடும், மேலே உள்ளே சரியாக வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நான் டர்ன் பண்ணி விட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நம்ம அரிசி மாவு வடை ரெடி ஆகிட்டுருக்குன்ட்டு. பாருங்கள் அந்த ஆனியன் நம்ம போட்டிருக்கிறத கலர் மாறுற அளவுக்கு வந்தால் போதும். ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துடலாம். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உளுத்தம் வடை மாதிரியே நம்மளும் வீட்டில் அரிசி மாவை வச்சு சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலெல்லாம் நல்லா எவ்வளோ அளவுக்கு கிறிஸ்பியாக நல்லா அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் எமர்ஜென்சிக்கு உளுத்தம்பருப்பு இல்லைன்னா யாராச்சும் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக இந்த அரிசி மாவை வச்சே நம்ம வடையை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.